கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு 2 நிமிஷங்கள் தான் ஆகும். ஆனால் இதோட நன்மையோ ரொம்பவே அதிகமானதாக இருக்குது. இந்த திக்ரை நம்ம ஒரு முறை ஓதுறதுனால இரவு பகல் முழுவதும் நம்ம அல்லாஹ்வை திக்ரு செஞ்ச நன்மையை இந்த திக்ரு நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு அதிகமாக திக்ருகள் செய்யணும், அதிகமாக இபாதத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு அது ரொம்ப நேரம் உட்காந்து திக்ரு செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் போது நம்ம இந்த திக்ரை ஒரு முறை ஓதுனாலே போதும். நம்ம இரவு பகல் முழுவதுமே அல்லாஹ்வின் நினைவிலேயே இருந்து அல்லாஹ்வை திக்ரு செஞ்ச நன்மையை இந்த திக்ரு நமக்கு வழங்கிடும். அந்த திக்ரு என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். எப்போதுமே திக்ரு செய்கிறதுல 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம மனதால் ஓதுற திக்ரை விட நம்ம வாயை அசைச்சு வாயால் ஓதுற திக்ரு தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது என்ன அப்படின்னா, நம்ம எந்த திக்ரு செஞ்சாலும் அதோட பொருளை உணர்ந்து நம்ம திக்ரு செய்யணும். நம்ம பொருளையே உணராம அதிக முறை திக்ரு செய்யறதை விட நம்ம பொருளை உணர்ந்து 2-3 தடவை திக்ரு செய்யறது சிறந்ததாக இருக்கு. இன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய திக்ரு என்ன அப்படிங்கறதையும் அதற்கான பொருளையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சுபஹானல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். இந்த திக்ரு ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சுபஹானல்லாஹி அததமா ஹலக்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் படைத்தவற்றின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ்வின் படைப்பினங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களும் அல்லாஹுடைய படைப்பினங்கள் தான். விலங்குகள், பறவைகள், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், மற்ற உயிரினங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே அல்லாஹ்வின் படைப்பினங்களாக இருக்கு. அது இல்லாமல் மரம், செடி, கொடி, மற்ற பூச்சிகள், உயிரினங்கள் அப்படின்னு எவ்வளவோ அல்லாஹ்வின் படைப்பினங்கள் இருக்கு. அப்போ அல்லாஹோட படைப்பினங்கள் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கையில் எண்ண முடியாத அளவு அதிகமானதாக இருக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த திக்ரு மூலியமாக ஓதுறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வின் படைப்பினங்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். அதாவது சுபஹானல்லாஹி மில்அமா ஹலக்க. ஃபர்ஸ்ட் அதத அப்படின்னா அல்லாஹ்வின் படைப்பினங்களின் எண்ணிக்கை, மில்அ அப்படின்னா அதை விட அதிகமாக அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஓதுறதுனால அல்லாஹ்வின் படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கும் அதை விட அதிகமான அளவிற்கும் அல்லாஹ் நமக்கு நன்மையை வழங்குகிறான். அடுத்ததாக சுபஹானல்லாஹி அதத மாஃபில் அருளி, சுபஹானல்லாஹி மில்அ மாஃபில் அருளிவ சமாஇ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வானம் பூமி எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன். அடுத்ததாக வானம் பூமி எண்ணிக்கையின் அளவை தாண்டி அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறதா இதற்கான அர்த்தம். அடுத்ததாக சுபஹானல்லாஹி அததமா அஹ்ஸ கிதாபுஹு. அஹ்ஸ கிதாபுஹு அப்படின்னா அல்லாஹ்வின் வேதம். சுபஹானல்லாஹி அததமா அஹ்ஸ கிதாபுஹு அப்படின்னா அல்லாஹ்வின் வேதத்தின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுபஹானல்லாஹி மில்அமா அஹ்ஸ கிதாபுஹு, அல்லாஹ்வின் வேதத்தின் அளவின் எண்ணிக்கையை தாண்டி அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுபஹானல்லாஹி அதத குல்லி ஷைஇன் அப்படின்னா அல்லாஹ் படைத்த பொருள்களின் கணத்துடைய அளவு அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். இதை நம்ம பார்த்தோம்னா, இப்போ அல்லாஹ் படைத்த பூமியின் கணத்தை நம்மளால சொல்ல முடியுமா? அது எவ்வளோ கனமாக இருக்கும், அந்த அளவிற்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதே போல அடுத்ததாக சுபஹானல்லாஹி மில்அ குல்லி ஷைஇன் அப்படின்னா அல்லாஹ் படைத்த பொருட்களின் கணத்தையும் தாண்டி அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறதாக இதற்கான அர்த்தம். இப்போ இந்த திக்ரை நம்ம ஓதுறதுனால அல்லாஹ் படைத்தவற்றின் எண்ணிக்கையையும் தாண்டி, அல்லாஹ் படைத்த வானம் பூமியின் எண்ணிக்கையும் தாண்டி, அல்லாஹ்வின் வேதத்தின் எண்ணிக்கையையும் தாண்டி, அல்லாஹ் படைத்த பொருட்களின் கணத்துடைய எண்ணிக்கையையும் அதிகமாக அல்லாஹ் நமக்கு நன்மையை வழங்குவான். மாஷா அல்லாஹ், இந்த திக்ரோட பொருளே நமக்கு இதற்கான நன்மையை ரொம்ப அழகா விளக்குது. இப்போ இதை நம்ம இன்னும் 2 விதமாக எப்படி ஓதலாம் அப்படின்னா, எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சுபஹானல்லாஹ் அப்படின்னு வந்திருக்கோ
அந்த இடங்கள்ல எல்லாம் அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லி ஓதணும். இப்போ அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக்க, அல்ஹம்துலில்லாஹி மில் அமா ஹலக்க, அல்ஹம்துலில்லாஹி அதத மாஃபில் அரளி, அல்ஹம்துலில்லாஹி மில் அ மாஃபில் அரளிவ சமாஇ, அல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹஸ கிதாபுஹு, அல்ஹம்துலில்லாஹி மில் அ மா அஹஸ கிதாபுஹு, அல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷைஇன், அல்ஹம்துலில்லாஹி மில் அ குல்லி ஷைஇன். இப்போ சுபஹானல்லா அப்படின்னா அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். அல்ஹம்துலில்லா அப்படின்னா அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அப்படிங்கிறதாக அர்த்தம். இதே போல் இதில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சேர்த்து நம்ம ஓதலாம். அல்லாஹு அக்பர் அப்படின்னா அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லாஹு அக்பர் அதத மா ஹலக்க, அல்லாஹு அக்பர் மில் அமா ஹலக்க, அல்லாஹு அக்பர் அதத மாஃபில் அரளி, அல்லாஹு அக்பர் மில் அ மாஃபில் அரளிவ சமாஇ, அல்லாஹு அக்பர் அதத மா அஹஸ கிதாபுஹு, அல்லாஹு அக்பர் மில் அ மா அஹஸ கிதாபுஹு, அல்லாஹு அக்பர் அதத குல்லி ஷைஇன், அல்லாஹு அக்பர் மில் அ குல்லி ஷைஇன். இந்த திக்ரை ஒரு நாளைக்கு ஒரு முறை நம்ம ஓதுறதுனால நம்ம இரவு பகல் முழுவதும் நன்மை செய்ததை விட அதிகமான நன்மையை இந்த திக்ரு நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஓதி பயனடைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். மேலும் இந்த திக்ருக்கான தமிழ் கேட்கக்கூடியவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.